தினமும் முதலில் சீரியலை மாண்புமிகு பார்க்க அமைச்சர் ராஜாங்கத்தின் சேனலை மருமகன் இந்த சப்ஸ்கிரைப் செய்து திருமணத்தை நடத்தி வைத்துள்ளார். வீடியோவை லைக் செய்யுங்கள். இதனால் கலப்பு திருமணத்தை ஆதரிப்பவர்களுக்கும் கலப்பு திருமணத்தை எதிர்ப்பவர்களுக்கும் இடையே மதுரை அருகே கலவரம் வெடித்துள்ளது. இரு பிரிவினர்களுக்கும் இடையே நடந்த கலவரத்தில் 4 குடிசைகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்ற அரசு பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 ஆண்கள் 2 பெண்கள் 1 குழந்தைக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளிவந்துள்ளது. மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் இது மிகப்பெரிய கலவரமாக வெடிக்கக்கூடும் என்ற காரணத்தினால் அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமைச்சர் ராஜாங்கம் சார்ந்திருக்கக்கூடிய ஐக்கிய மாநில வெற்றி கட்சியுடன் வரும் தேர்தலுக்கு கூட்டணி வைத்திருந்த ஜாதி கட்சி தலைவர் அமைச்சர் ராஜாங்கத்தின் மருமகளின் இந்த செயலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது சுமூகமான சூழல் நிலவிக் கொண்டிருந்த அவர்களின் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துமோ என்று அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது இவ்ளோ பெரிய கலவரமாகி கூட்டணி கட்சியை பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு பிரச்சனை வெடிச்சிருக்கா? சூப்பர். அப்பா இருங்க, நான் போன் எடுத்து வந்துடுறேன். அப்பா கட்சி தலைமையமா தான் போன் பண்றாங்க. இந்தாங்கப்பா. வணக்கம்மா. என்ன ராஜாங்கம் இது? தலைக்கு மேல எலெக்ஷன் வச்சுக்கிட்டு உங்க வீட்ல இருக்கிறவங்களும் நீங்களும் இப்படி ஒரு காரியத்தையா பண்ணுவீங்க? இல்லம்மா, அது இதுக்குதான் பொதுக்குழு கூட்டத்துல வச்சு எல்லாரும் கவனமா இருங்க, யாரும் எந்த பிரச்சனையிலும் தலையிட வேண்டான்னு எத்தனை தடவை படிச்சு நான் சொன்னேன். இப்ப பாத்தீங்களா உங்க மருமக ஏதோ ஒரு கலப்பு திருமணம் செஞ்சு வச்சிருக்கா. மதுரையில அது கலவரமா வெடிச்சிருக்கு. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், நம்ம கூட கூட்டணி வச்சிருக்கிற அந்த ஜாதி கட்சி தலைவர் எங்க ஆளுங்களை அடிச்சிட்டாங்க, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லம்மா, இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கலனா நான் கூட்டணியை விட்டு விலகிக்கிறேன். எதிர்கட்சியில எனக்கு இன்னும் 2 சீட்டு அதிகமா தராங்க, நான் அங்க போறேன்னு என்ன மிரட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை ராஜாங்கம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இத நாம சப்போர்ட் பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவாங்க, எதிர்த்தாலும் அதையும் சில பேர் தப்புன்னு சொல்லுவாங்க. உங்க தொகுதியில அந்த ஜாதி கட்சி ஆளுங்க தான் அதிகமா இருக்காங்க. அவங்க ஓட்டு உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்லம்மா. என்னமோ போங்க. அம்மா அம்மா மாமா, என்ன அப்படி பார்க்காதீங்க மாமா, சத்தியமா சொல்றேன், நான் இந்த காரியத்தை பண்ணல. நிறுத்துறி. ஒரு வார்த்தை பேசுன. ஐயா ராசாங்கம், என்னங்க என்ன மாமா இது? எப்படி மாமா இம்புடு தைரியமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா? அவ என்ன படிச்ச முட்டாளா மாமா? அவ அப்பா அம்புட்டு சொல்லியும் ஏன் இப்படி பண்ண? அவ அப்படி பாருமாப்ல, யானைக்கே அடிச்சிருக்கணும் பழமொழி சும்மா சொல்லியிருக்காங்க. தமிழ் எல்லாருக்குமே நல்லது மட்டும் செய்யணும்னு நினைக்கிற பிள்ளை ஏதோ ஒரு ஆர்வத்துல தான் கூட படிச்ச பிள்ளைக்கு காதல் சேர்த்து வைக்கணும்னு இந்த மாதிரி பண்ணிப்பிடிச்சு. அதுக்காக எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளை மேல எரிஞ்சு விழ வேண்டாமாப்ல. நீ முதல்ல கோவப்படாத மாப்ள. இந்த மாதிரி ஜாதி கலவரம், அரசியல் இதெல்லாம் கட்சிக்காரங்க அவங்க பாத்துக்குருவாங்க. நீ அதே நினைச்சு கவலைப்படாத மாப்ள. என்ன கவலைப்படான்னு சொல்லிருக்கா? எனக்கே அம்பிட்டு வருத்தச்சலா இருக்கியா? அந்த பிள்ளை மேல நான் அம்பிட்டு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன். அந்த பிள்ளை பண்ண காரியத்துக்கு ஆனா சீன் ஆகி போச்சேன். நடேசா சும்மாரு, நீ வேற எரியற கொள்ளையில எட்டே ஊத்திக்கிறியா? சும்மா நடேசா. உண்மையை சொன்னா என்ன அப்படி பேசிக்கிறேன்? இந்த பாரு மாப்ள, 1000 தான் இருந்தாலும் அந்த பிள்ளை வயிற்று பிள்ளைக்காரி. ஏதோ தெரியாம இந்த மாதிரி பண்ணிப்பிடிச்சு. வீட்டுல இருக்க எல்லாரும் அதை எதுக்குறாங்கன்னு சொல்லி அது பயந்து இருந்து எங்கேயாவது போயிருப்பது மாப்ள. அப்புறம் உடம்புக்கு ஏதாவது ஆயிரும் மாப்ள. இங்க பாரு மாப்ள, அந்த பிள்ளைக்கு எது ஆனாலும் அது வயிற்றுல இருக்கிற ஓம்பளையும் சேர்த்துதான் பாதிக்கும். அதை மறந்துடாத மாப்ள. நீ பாரு மாப்ள, போய் அது பிள்ளைட்ட ஏதாவது ஆறுதலா பேசு மாப்ள. எப்பயும் பொய் சொல்லாத பிள்ளை. இதை நான் பண்ணலன்னு இத்தனை தடவை சொல்லும் போதே தெரியலையா மாப்ள அது எவ்வளவு தூரம் பயந்துருக்குன்னு? மாப்ள பிள்ளைதாச்சு பிள்ளை பயப்படக்கூடாது, போய் பேசு. நான் எப்ப அப்பாவுக்கு போன் பண்ணேன்? நான் எங்க அப்பா கிட்ட பேசினேன்? மாப்ள இந்த பாருங்க, போன்ல நேத்து ராத்திரி தமிழ் எனக்கு போன் பண்ணிருக்கு. ஆமாப்பா, இது தமிழோட நம்பர் தான். இந்த போன்ல இருந்து நேத்து அப்பாவுக்கு கால் போன மாதிரியே காட்டல. அப்புறம் எப்படி அப்பாவுக்கு நம்ம நம்பர்ல இருந்து போன் போயிருக்கோம்? என்ன நடக்குது? ஷோ, ஒண்ணுமே புரியல. என்ன தமிழ், நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? சொல்லு. ஏங்க நான் நீ எதுவும் பேசாத. எனக்கு எப்படி கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? நீ இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அப்பா இதையெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு 1008 வேலை இருக்கு, நீ சொல்ற உன் ஃப்ரெண்டோட காதல் பிரச்சனைலாம் என்னால தலையிட முடியாதுன்னு சொன்னாரா? சொல்ல. நீ சொன்னதுமே என் மருமக வந்து என்கிட்ட உதவி கேட்கறா. என் மருமகளுக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லி எம்புடு தூரம் இறங்கி வந்து உதவி பண்ணாரு. அந்த தாமஸ் இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசினாருன்னு நீ கூட இருந்து பார்த்தல. அதுக்கு அப்புறம் தானே அப்பா சொன்னாரு, இது இன்னொருத்தரோட குடும்ப விஷயம், இதுக்கு மேல நம்ம தலையிட்டா நல்லா இருக்காது, இனி இதுல நம்ம தலையிட வேணாம்னு அப்பா சொன்னார்ல. அதுக்கப்புறமே ஏன் தமிழ் நீ இப்படி பண்ண? ஐயோ இல்லங்க, நான் எதுவுமே நீ எதுவுமே பேசாத, தயவு செஞ்சு எதுவும் பேசாத. இது எலெக்ஷன் நேரம், ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்தா அது எனக்கு கெட்ட பேர் ஆகும். அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு எப்படி தூரம் படிச்சு சொன்னாரு. நான் சத்தியமா சொல்றேன் தமிழ், இந்த வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தரால வேணா என் அப்பாவோட பேருக்கு களங்கம் வரும், அது எப்படியாவது நடக்க விடாம தடுக்கணும்னு சொல்லி நான் மத்தவங்கள பத்தி யோசனை தவிர உன்னால அப்பா பேருக்கு களங்கம் வரும்னு நான் யோசிச்சு கூட பாக்கல. நீ இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்பா அம்புடு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும்
ஏன் தமிழ் அதை செஞ்ச என் அப்பா வார்த்தைக்கு அப்படிதான் மரியாதை இல்ல இல்லைங்க. உன் வார்த்தைக்காக இறங்கி வந்து உதவி பண்ணவருக்கு நீ காட்டுற மரியாதை இதானா? இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. இது அப்பாவுக்கு அரசியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிருமோ இல்ல வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை உண்டாக்குமோன்னு அதை யோசிக்கிறப்ப எனக்கு அப்படியே பயமும் நிம்மதியும் போயிருது. என் தமிழ் இருக்கா இந்த வீட்டுல யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பா. அவளாலதான் எல்லா பிரச்சனையும் தீரும், எல்லாருக்கும் நல்லது செய்வான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி நான் நினைச்சது தப்புன்னு நீ என்ன நினைக்க வச்சிட்ட. உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இல்லைங்க, நான் சொல்றத எப்பா 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 ஆண்டி, என்ன பிளான், என்ன எக்ஸிகியூஷன்? ஆண்டி, அவளை எப்படியாச்சும் டிராப் பண்ணணும்னு சொல்லி டிராப் பண்ணி இந்த கேரம் போர்டுல எங்கேயோ தட்டுற காயின எங்கேயோ அடிச்சு பிராக்கெட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ஏதோ ஒரு லவ் இஷ்யூ, அதுல ஒரு பிரச்சனையோ புடிச்சு அங்க நூல் பிடிச்சு அப்படி இப்படி நடிச்சு கடைசியில வந்து அந்த தமிழோட தலைமலையே பெரிய ஐடியா ஆக்கிட்டீங்களே. சான்ஸே இல்ல ஆண்டி. மா, உன்னை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? மா, நீ அடிக்கடி ஒரு பஞ்சு டைலாக் பேசுவல்ல, அதை இப்ப சொல்லுமா. அதை இப்போ நீ நிறைவேத்தி காமிச்சிட்ட, அதனால மறுபடியும் இப்ப சொல்லுமா. ஏய், அது எதுவும் விளையாட்டுக்கு சொன்னதுடி, விடு. ஆமா ப்ளீஸ் மா, எனக்காக சொல்லுமா. ஆண்டி, அம்மா, என்ன please dialogue? மா, எனக்கு கேட்கணும்னு ஐயோ, ஆசையா ஒண்ணும் இல்ல. இருக்கு. சிம்மு டைலாக் தான். ஆண்டி, ஆமா, ஆண்டி, please சொல்லுமா. சொல்லுங்க மா, ஆண்டி, நம்ம please ஆசையா மா, கேக்குறோம். மா, சரி சொல்லுமா. சரி 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 சொல்றேன். வாழ்க்கையில யாரு முதல்ல ரேஸ்க்கு போறாங்கங்கிறது முக்கியம் இல்ல, கடைசியில யாரு முன்னாடி வந்து அடுத்தவங்களுக்கு ஆப்பு வைக்கிறாங்கிறது தான் முக்கியம். சூப்பர் ஆண்டி. அப்படி பார்த்தா அந்த ரேஸ்ல முந்திக்கிட்ட அந்த தமிழுக்கு ஆப்பு வச்சது நீங்க தான் ஆண்டி. வேற லெவல் போங்க. எனக்கு அப்படியே உங்களை தூக்கி சுத்தன போல இருக்கு ஆண்டி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆண்டி, கட்டுப்பிடிச்சாவது சுத்துற ஆண்டி. ஆண்டி, மா, ஐயோ, போதும் போதும். ஏய், சரி சரி சரி, போதும் போதும் போதும். ஏய், போதும். ஏங்க, தமிழ் மாதிரி போன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க, ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா அத கண்ணை மூடிட்டு அப்படியே செய்வியலா? நேத்து ராத்திரியே வீட்டை விட்டு போறப்ப நான் எத்தனை தடவை படிச்சு கேட்டேன். என்ன விஷயமா கிளம்பி போறிய, என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டனா இல்லையா? எதுவா இருந்தாலும் நாளைக்கு சொல்றேன், எனக்கு ஒரு முக்கியமான ஜோலி இருக்குன்னு ஓடுனியல தவிர என்ன ஏதுன்னு என்கிட்ட சொன்னியலா? அப்பவே என்கிட்ட ஒரு வார்த்தை தமிழ் இப்படி சொன்னா என்னைய இப்படி பண்ண சொல்லிருக்கா, அதுக்காக தான் நான் போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அப்பவே நான் தமிழுக்கு போன் அடிச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணணுமா, உன் மாமனாரு இப்படி எல்லாம் சொல்ற ஆளே கிடையாதே, கண்டிப்பா அவர்தான் இத பண்ண சொன்னாரான்னு நான் கேட்டிருப்பேன்ல. என்கிட்ட சொல்லாம ஏங்க போனிய? அவர்கிட்ட அவசர புத்தி. என் மக வந்து என் சம்பந்தி என்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்துக்காரு, அதை நீங்க எடுத்து செய்யணும். எப்படியாவது வெற்றிகரமா செஞ்சு என் சம்பந்தி கிட்ட மறுபடியும் நல்ல பேர் எடுத்தான்னு நினைச்சு போனேன். அதுல தமிழே இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும் யாருக்கு வசந்தி தெரியும்? எனக்கு ஒரு விஷயம் தான்ப்பா புரியல. அக்கா பொதுவா போய் சொல்லாதுப்பா. உண்மையிலேயே நேத்து உங்களுக்கு அக்கா தான் போன் அடிச்சதா? நான் தான் படிச்சு சொல்றேனே, என் மக குரல் எனக்கு தெரியாதா? உங்க அக்கா தான் போன் அடிச்சது, உங்க அக்கா தான் போன் அடிச்சது, உங்க அக்கா தான் போன் அடிச்சது. போதுமா? தமிழ் சொன்னனாலதான் இவ்வளவு பெரிய காரியத்தை நான் இறங்கி செஞ்சேன் தெரியுமா? தமிழ் போய் சொன்னாளா? ஆமாமா, அப்பா வந்து நீதாம்மா எனக்கு போன் பண்ண, அதனாலதான் நான் இதை செஞ்சேன்னு சொல்ல அக்கா நான் உங்களுக்கு போன் பண்ணவே கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லவே கிடையாதுன்னு சொல்லுச்சுமா. தமிழ் போய் சொல்ல மாட்டாளுங்க. அது எனக்கு தெரியும் வசந்தி, ஆனா இன்னைக்கு சொல்லுதே. ஆனா ஏன் போய் சொல்லுதான் எனக்கு தெரியல. ஒருவேளை மாமனார் முன்னாடி இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டதும் எங்க நம்மள திட்டிடுவாங்கன்னு பயந்து போய் சொல்லுதோ? மா, பெரியவரு காலையில இருந்தே சிடுன்னு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மருமக மேல செம்ம கோவத்துல இருக்காரு போல. ஏங்க இருங்க, சொல்ல நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இல்லங்க மாமா, சொல்ல கேட்காம அவர் உள்ள வந்துட்டே இருக்காரு மாமா. ஏங்க முதல்ல வெளியே போங்க. கருப்பு, விடு விடு கருப்பு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே ராஜாங்கம்? என் அரசியல் வாழ்க்கையே மொத்தமா முடிச்சு வச்சிட்டீங்க, என் எதிர்காலத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இத பாருங்க தாமஸ், வந்த உடனே உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தையை விட வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. உங்க மருமக தமிழ்ச்செல்வி என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கிற விஷயம் இந்த ஊர் ஃபுல்லா பரவிருச்சு. இந்த விஷயத்தை வச்சு 2 ஊர்ல கலவரம் நடந்திருக்கு. 2 பேரோட மண்டையை உடைச்சிருக்காங்க. கார் கண்ணாடி, பஸ் கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நான் இந்த விஷயத்து மூலமா நான் உங்க கூட ரகசிய உறவு வச்சிருக்கேன்னு சந்தேகப்பட்டு என்ன என் கட்சியில இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? நான் கடந்த 25 வருஷமா என் கட்சிக்காக வேலை செஞ்சிருக்கேன். வர்ற எலெக்ஷன்ல நான் ஏதாவது ஒரு தொகுதியில சீட்டு கேட்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது என்ன கட்சி அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து தூக்கிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களும் உங்க மருமகளும் தான். இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுதான் நான் அப்பவே சொன்னேன்,
இதுல நீங்க தலையிடாதீங்க. இது தேவையில்லாத பிரச்சனையில தான் முடியும். தயவு செஞ்சு ஒதுங்கி போங்கன்னு நான் சொன்னேன்ல. நீங்க கேட்டீங்களா? உங்களை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்களே, என்ன சொல்றீங்க தாமஸ்? நீங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு போனை எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ள நிம்மதியா இருங்க. இந்த விஷயத்தால வெளி உலகம் எப்படி பத்திக்கிட்டு எரியுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் புரியுது தாமஸ். இருங்க, நான் என்ன சொல்லியும் எந்த பிரயோஜனம் இல்ல. நான் தான் எல்லாம் எடுத்து சொல்றேன்ல தாமஸ். உங்க அரசியல் எதிர்காலத்துக்கு நான் பொறுப்பு. நான் என் கட்சியில பேசுறேன். இந்த நொடியிலேயே நான் உங்களை என் கட்சியில சேர்த்துக்கிறேன். போதுமா? உங்களுக்கும் ஒரு நல்ல பொறுப்பை வாங்கி தரேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த எலெக்ஷன்லயே நீங்க போட்டியிடறதுக்கு ஏதாவது ஒரு தொகுதியில சீட்டு வாங்கி தரேன். இது என்னுடைய சத்தியம். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. போதுமா? நான் சீட்டுக்காகவோ இல்ல அரசியல் எதிர்காலத்துக்காகவோ உங்ககிட்ட வரலையா? இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை தான். எனக்கு புரியுது தாமஸ். உங்களுக்கு என் கட்சியில சேர்றதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க. நான் உடனே மேலிடத்துல பேசி உங்களை நான் என் கட்சியில சேர்த்துக்கிறேன். நான் நம்பி இருந்த கட்சி என்ன கைவிட்டுருச்சு. நான் இப்ப வெள்ளத்துல அடிச்சுட்டு போற மாதிரி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கை கொடுத்து என்ன தூக்கி விட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கருப்பு, மாமா. நீ அந்த போனை எடுத்து. சரிம்மா, நான் வந்து ஐயா. பாப்பா, கருப்பு மாமா. உள்ள போய் ஒரு சால்வை எடுத்துரு. சரிம்மா, இந்தாங்க மாமா. தம்பி, ஐயா. ரெடியாப்பா? ரெடிங்கய்யா. அப்படியே ஒரு போட்டோ எடுத்துரு. சரிங்கய்யா. நன்றியா, ரொம்ப சந்தோஷங்க. என்ன மாமா? பொறுமாப்பிள்ள அப்புறம் சொல்ற என்ன விஷயம்? கருப்பு மாமா. இதை நம்மளோட பிஆர்ஓ கிட்ட சொல்லி தாமஸ் நம்ம கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்கன்ற விஷயத்த எல்லா பேப்பர்லயும் செய்தியா போட்டு வந்தாகணும். சொல்லிடியா? நான் பாத்துக்கிறேன் மாமா. வாப்பா போலாம். ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. என் அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கை கொடுத்து தூக்கி விட்டுட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்ப நான் வரேங்க ஐயா. நல்லதுங்க ஐயா. அம்மா, நான் கிளம்புறேங்க. எல்லாருக்கும் வரேங்க. என்னப்பா இது? காலையில இருந்து எம்பிட்டு பிரச்சனை. இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த பிரச்சனை எல்லாம் பெருசாக கூடாதுன்றதுக்காக இப்ப எவன்கிட்டயோ பதில சொல்லி யார் யார் கை காலெல்லாம் பிடிக்க வேண்டியது இருக்கு பாத்தியா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டோட மருமக. பெரியவங்க பேச்சை எப்பவும் தட்டக்கூடாதுன்றதுக்கான ஒரு நல்ல உதாரணம் இதுதான். இது தேவையா? அட போங்கய்யா. ஐயோ ஐயோ. ஏய், வழிபடு. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஜெனியோட அப்பா தாமஸ். என்ன வாங்க? தெரியல, பேசுறேன். வணக்கம் தாமஸ். என்ன இந்த நேரத்துல? ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. நாளைக்கு எப்படியும் உங்க கட்சி அலுவலகத்துக்கு என்ன கூட்டிட்டு போய் என்ன கட்சியில சேர்த்துக்கிறதா சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுயா. எங்க என்னோட அரசியல் வாழ்க்கை இதோட சூன்யமாயிருமோன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு நீங்க பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க ஐயா. எங்களாலதான் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நாங்க தானே சரி பண்ண தாமஸ். நீங்க எதுக்கும் கவலைப்படாது, நல்லதே நடக்கும். ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. உங்களை நான் தனியா சந்திச்சு பேசணும்னு ஆசைப்படுறேன். உங்களால கொஞ்சம் வர முடியுமா ஐயா? சரி, எப்போன்னு சொல்லுங்க, பேசலாம். ஐயா சரின்னு சொன்னா இப்ப உடனே கூட பேசலாம் ஐயா. நீங்க எந்த இடத்துக்கு வர சொன்னாலும் நான் வர்றேன். இல்ல, அழகர் கோயில் ரோட்ல எனக்கு ஒரு பேப்பர் பிளாக் மில் ஒன்னு இருக்கு. அங்க எதுவும் உங்களால வர முடிஞ்சா நம்ம சந்திச்சு பேசலாங்க ஐயா. சரி, நான் வரேன் தாமஸ். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்புறம் நான் உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. சரி, வரேன், வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்னங்க, என்னாச்சு? அவரு இப்பவே என்ன சந்திச்சு பேசணும்னு சொல்றாரு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்ப வா. இந்த நேரத்துல எதுக்குங்க வெளியில போயிட்டு? அவரை வேணா நம்ம வீட்டுக்கு வர வச்சு நீங்க இங்கே பேசலாமே. அதான் நானும் யோசிச்சேன். ஆனா நம்மளால பாதிக்கப்பட்டவரு நாமளே தேடி போய் பேசினாதான் அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதான் வரேன்னு சொல்லிட்டேன். எனக்கும் வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. சக்தி, என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரி யோசனையா இருக்க. ஜெனி, நான் உன்னை சொன்னா நீ கோவப்பட மாட்டியே? என்ன சக்தி, சொல்லு. உண்மையிலேயே உன் அப்பா உன்னையும் நீ ஏத்துக்கிட்டாரா? ஐயோ சக்தி, என்ன பேசுற நீ? இல்ல ஜெனி, எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு. நீ பயப்படாத சக்தி. நேத்து வரைக்கும் எங்க அப்பா அம்மா நம்ம காதல எதிர்த்தவங்க தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களால எப்படி எதிர்க்க முடியும் சொல்லு? இப்ப நான் கதவை திறந்து உள்ள போறேன். ரூமுக்குள்ள ஒருத்தன் இருப்பான். அவனை நீங்க மடக்கி பிடிக்கணும். ஓகே? அந்த நேரத்துல நான் அமைச்சர் ராஜாங்கத்துக்கிட்ட போன்ல பேசுற மாதிரி நடிப்பேன். அப்ப நான் என்ன சொல்றனோ அதை நீங்க கரெக்டா செய்யணும். புரியுதா? சரி சார். என் அப்பா என்கிட்ட நீ என் ஒரே பொண்ணு, நான் எப்படி உன்னை வெறுக்க முடியும்னு சொன்னாருல்ல. எங்க அம்மாவும் அப்பாவும் நம்மள உண்மையாவே ஏத்துக்கிட்டாங்க. நீ எதை பத்தியும் யோசிக்காத, தைரியமா இரு. நாம சந்தோஷமா இருப்போம். நமக்கு நல்லதுதான் நடக்கும். சரியா? ஹலோ, ராஜாங்கய்யா, நான் தாமஸ் பேசுறேன். ஆமா ஆமா, வந்துட்டாங்கய்யா. அவங்க வந்து பையனை புடிச்சிட்டாங்கய்யா. நீங்க சொன்ன இடத்துக்கு நான் அவனை கூட்டு வந்துடுறேன். சக்தி, சக்தியை விடுங்கள். இந்த ஒரு விஷயம் போதும். நான் ராஜாங்கத்துக்கிட்ட உண்மையாவே பேசினேன்னு நீ நம்பிட்டா எனக்கு அதுவே போதும். விடுங்கம்மா.
ஏய் என்னடி சக்தின்னு சக்தின்னு அவன் கதை இன்னையோட முடிய போகுது. உங்க அப்பாவும் அந்த ராஜாங்கமும் சேர்ந்து அவன் கதையை இன்னையோட முடிக்க போறாங்க. ஜெனியா எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறா? சொல்லு ஜெனி. தமிழ். ஏய் ஜெனி, என்னாச்சு ஜெனி? ஏன் அழுற? என் அப்பாவும் உங்க மாமாவும். ஏய் போன குடுடி. ஹலோ ஹலோ என்ன தைரியம் இருக்கு உனக்கு? அவருக்கு போய் ஃபோன் பண்ற. என்ன விடுங்க. ஜெனி என்னாச்சு? கொன்னுடுவேன் உன்னை, சாகடிச்சிருவேன். சக்தி. ஜெனி எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணா? மாமாவும் அப்பாவும் ஏதோ சொல்ல வந்தா, அதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சு. திரும்ப ஃபோன் பண்ண ஃபோன் போட மாட்டேங்குது. ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்றதுக்காக ஃபோன் பண்ணிருப்பா? ஷோ ஒன்னும் புரியலையே. இவ என்னன்னா நான் எதுவுமே பண்ணலங்கிறா. ஆனா இவளோட அப்பா இவ தான் ஃபோன் பண்ணி பேசினதா ஆதாரத்தோட நிரூபிக்கிறாரு. அப்படி என்னதான் நடந்திருக்கும்? சரி, என்ன ஏதுன்னு விளக்கமா பேசி பாப்போம். இவ கண்டிப்பா அப்பா பேச்ச மதிக்கிறவதான். அப்பா அம்புட்டு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இவ அதை செஞ்சிருப்பாளா? இப்ப என்ன பண்றது? என்ன ஏதுன்னு இவகிட்டே கேட்டு பாத்துருவோம். இப்ப எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறது? இவ பண்ண காரியத்தால கோபம் வேற போக மாட்டேங்குது. ஆனா என்ன நடந்ததுன்னு இவகிட்ட எப்படி கேக்குறது? எப்படி இவர்கிட்ட சொல்றது? ஒருவேளை ஜெனி விஷயம் ஏதாவது சொன்னா கோவப்படுவாரா? ஆனா அங்க உண்மையிலே ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஜெனி ஏதோ அழுதுகிட்டே சொல்ல வந்தாலே, அது என்னவா இருக்கும்? சரி, எதுவா இருந்தாலும் முதல்ல பேசிடுவோம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? நீயும் சரி நானும் சரி இந்த வீட்ல இருக்க எல்லாரும் மனசுடைஞ்சு போய் தான் இருக்கும். இது தேவையில்லாத டென்ஷன் தான். நீயும் இந்த விஷயத்துல வருத்தப்பட்டு இருப்பேன்னு தெரியும். நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் சொல்லணும். வேற ஒரு விஷயமா? என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. ஜெனி எனக்கு ஃபோன் பண்ணாங்க.